ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா குலோப் ஜாமுன். அது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பால் பவுடரை பயன்படுத்தி கோவா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். பால் பவுடர் 1.5 கப் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் 1 கப்பு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், சுகர் சிரப்புக்கு 1.5 கப் சர்க்கரை, சிறிதளவு குங்குமப்பூ. இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1.5 கப் பால் பவுடரை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோவா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாமுனை செய்யலாம். இந்த கோவா ரெடி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேனில் நல்லா ஒட்டாமல் வர வரலும் நம்ம இந்த கோவாவை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு கெட்டியான பதம் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது கோவா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரலும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதி வரட்டும். சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த சிரப்பை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஜாமுனுக்கு தேவையான கோவாவை எடுத்துக்கலாம். மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் கோவாவில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் மாவை ரெடி பண்ண முடியும். 3 டேபிள் ஸ்பூன் மைதா இதில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கையால் நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோவா, மைதா, பேக்கிங் சோடா நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கலாம். கையில் மாவு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் எடுத்து வச்சிடலாம். 15 நிமிஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டைகளாக அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உருட்டுறோமோ அந்தளவுக்கு நமக்கு குலோப் ஜாம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இருக்கிற மாவையும் நம்ம எல்லாம் இது போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடான பிறகு மீடியமான தீயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுனை பொரித்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வர வரலும் நமக்கு மீடியமான தீயில் பொரித்து எடுத்துக்குங்க. அதிகமான தீயில் நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா உள்ள மாவு அப்படியே வேகாமல் இருக்கும். மேலே மட்டும் கலர் மாறி இருக்கும். அதனால் மீடியமான தீயில் இந்த உருண்டைகளை பொரித்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இது போல் ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. சுகர் சிரப்பில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்து வச்சுருங்க. இப்போது 2 ஹவர்ஸ் பிறகு பாருங்கள் சூப்பரான நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.